என் கணவரை பற்றி சொல்லணுன்னா, என் கணவர் பெயர் ரியாஸ். அவரோட இருக்கும்போது ஒரு வகையான ஒரு பாதுகாப்பு உணர்வு எனக்குள்ளே ஏற்படும். என்னோடய ஒவ்வொரு வெற்றியையும் என்னை விட ரொம்ப அதிகமாக உற்சாகம் அடையக்கூடியவர் அவராக தான் இருப்பார். அவர் என்னோடய சியர் லீடர்னே சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ நான் ஒரு மேடைக்கு போனால் கூட என்னோடய உடை எப்படி இருக்கணும், இதை இப்படி போடு, தலையில் இது ஒழுங்காக போடு, பாவாடை கொஞ்சம் இழுத்து விடு, அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது எனக்கு ஒரு உணவு பிடிச்சிருந்தா கூட அது பிடிக்கும்னா அது உடனே அது எப்படின்னு பார்த்து எனக்கு செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க. எப்படிலாம் ஒரு பொண்ணு தன்னுடைய கணவர் இப்படிலாம் இருக்கணும்னு ஒரு கனவு இருக்கும் இல்லையா, அந்த அந்த மொத்த விஷயமும் இவர்கிட்ட இருக்கிறதா நான் உணர்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட இதெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க கேட்பாங்க, என்னப்பா ஒரே ஒரு பீஸ் தான் அப்படி அவைலபிளான்னு. அம்மா ஜஸ்ட் 1 பீஸ் அண்ட் ஜஸ்ட் ஃபார் மீ அப்படின்னு நான் சொல்லுவேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் என் கூடயே நடக்கக்கூடிய ஒருத்தர், எல்லா விஷயங்கள்லேயும் எனக்காக சந்தோஷப்படக்கூடிய ஒருத்தர், என்னுடைய சுக துக்கங்களை பங்கு கொள்ளக்கூடிய ஒருத்தர் என்னுடைய கணவர் ரியாஸ் அஹ்மத். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நாளில் நன்றியினையும் தெரிவித்து வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நம் தலைமை விருந்தினர் மாண்புமிகு சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் அவர்களையும்